அமீரக உறவுகள் அனைவருக்கும் தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எங்களோட தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் வர்ற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாங்கள் எந்த ஷேரையும் பை பண்ணுறக்கோ செல் பண்ணுறக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நவம்பர் 14 மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கும் யுஏஇ மார்க்கெட்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. இந்த வாரம் முழுக்கவே ஒரு மார்க்கெட் ஒரு இறங்குமுகமாகவே இருக்குது. என்ன காரணம்னா யுஏஇயோட ஆயில் ப்ரைஸு வீழ்ச்சி தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கி ஏடிஎக்ஸ் 9917 புள்ளிகளாக இருக்குது. 43 புள்ளிகள் சரிவடைந்திருக்கு. டிஎஃப்எம் 41 புள்ளி சரிவடைந்து 5949 புள்ளிகளாக இருக்குது. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப் 3.56 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. 6.58% வளர்ச்சி. இஷ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 0.47 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.9% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 0.93 கிராம்ஸில் முடிவடைந்திருக்குது. இது 3.18% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் கேட்ரிங் கம்பெனி 0.81 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.7% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஃபார் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1.66 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.46% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி கமர்ஷியல் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ 25 3.02 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 12% வீழ்ச்சி. ஆராம் குரூப் 2.51 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.69% வீழ்ச்சி. ரிசைட் ஏஐ ஹோல்டிங் 2.83 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.6% வீழ்ச்சி. கல்ஃப் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 1.2 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.76% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங் 20.02 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.66% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எகிதாப் ஹோல்டிங் 0.72 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. அல் ஃபிர்தாஸ் ஹோல்டிங் 0.32 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.89% உயர்வு. அல் மசாயா ஹோல்டிங் 1.06 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. இத்தாமார் ஹோல்டிங் 0.27 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் கம்பெனி 5.8 திர்ஹாம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 64.35 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 10% வீழ்ச்சி. தலபாத் ஹோல்டிங்ஸ் 0.81 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.78% வீழ்ச்சி. அமலாக் ஃபைனான்ஸ் 1.64 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2.74 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.8% வீழ்ச்சி. அல் சலாம் பேங்க் சூடான் 0.57 திர்ஹாம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.35% வீழ்ச்சி. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் இன்றைக்கும் சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி போர்ட்ஸ் குரூப் Q3 நெட் ப்ராஃபிட் 596 மில்லியன் திர்ஹாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட இந்த வருஷம் 36% அதிகம். Q3 ரெவன்யூ 5.39 பில்லியன் திர்ஹாம்ஸாக இருக்குது. இது போன வருஷத்தோட இந்த வருஷம் 16% அதிகம். அவங்க கலிஃபா போர்ட்டோட ஒரு டீலுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. 50 வருஷத்துக்கு எல்என்ஜி அண்ட் எல்பிஜி டெர்மினல் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக. கமர்ஷியல் பேங்க் இன்டர்நேஷ்னல் அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் 16 மில்லியன் திர்ஹாம்ஸாக இருக்குது. Q3 நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் 524 மில்லியன் திர்ஹாம்ஸ். Q3 நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 291 மில்லியன் திர்ஹாம்ஸ். இது போன வருஷத்தோட இந்த வருஷம் 15% அதிகம். கஸ்டமர் டெபாசிட் 4% அதிகரிச்சிருக்கு. ஒராஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன்
Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Q3 நெட் ப்ராஃபிட் 60.4 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். Q3 ரெவன்யூ 1.47 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். நேஷ்னல் சென்ட்ரல் கூலிங் கம்பெனி அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Q3 ப்ராஃபிட் 144.2 மில்லியன் திராம்ஸ். இது போன வருஷம் 156.1 மில்லியன் திராம்ஸாக இருந்திருக்கு. Q3 ரெவன்யூ 758.8 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 763.8 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. தட் மீன்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம். இவங்களோட 9 மந்த் ரெக்கார்டு ஆர்கானிக் கெப்பாசிட்டி அடிஷன் 52.9 RTI இருக்குது. இது போன வருஷத்தோட இந்த வருஷம் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இவங்க முதல் தடவையாக டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6.5 ஃபில்ஸ் ஒரு ஷேருக்கு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி அவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 510.8 மில்லியன் திராம்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது போன வருஷம் இதே குவார்ட்டரில் 241.3 மில்லியன் திராம்ஸாக தான் இருந்திருக்கு. அவங்களோட டோட்டல் இன்கம் இந்த வருஷம் 1.19 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 932.3 மில்லியன் திராம்ஸாக தான் இருந்திருக்குது. அலெக் ஹோல்டிங்ஸ் அவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 192.2 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இதே போன வருஷம் 70.9 மில்லியன் திராம்ஸ் தான் இருந்திருக்கு. Q3 ரெவன்யூ 3.54 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1.94 பில்லியன் திராம்ஸாக தான் இருந்திருக்குது. இவங்க 2025 க்ரோத் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 50 முதல் 52% வரை உயர்வு இருக்கும்னு. 2026க்கும் இவங்க க்ரோத் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதே 50 முதல் 55% வரை உயர்வு இருக்கும்னு. கேஷ் டிவிடெண்ட் 200 மில்லியன் திராம்ஸாக இருக்கும்னு சொல்லி அடுத்த 2026 ஏப்ரலுக்கு கணிச்சிருக்காங்க. யூனியன் கோஆப்ரேட்டிவ் அவங்களோட எமராட்டிசேஷன் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலமாக 38% எமராட்டி எம்ப்ளாயிஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவங்க 25% ஃபீமேல் எம்ப்ளாயிஸை அவங்களோட மொத்த கம்பெனிஸ்லேயும் எம்ப்ளாயீஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட துட் மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.